friends, welcome to my channel pktecheducational. Today we will discuss about tokens in Python. What is token? Token is the smallest individual unit in a Python program. There are classified into 5 types. First one keywords, second one identifiers, third one literals, fourth one operators and punctuators. First we will discuss about what is keywords. Keywords are words that have some special meanings in a programming language. அதாவது பார்த்தீங்கன்னா என்னென்னா இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஒரு ஸ்பெஷல் மீனிங்கை கன்வெர்ட் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கீவேர்ட்ஸ் தான். இந்த கீவேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கெங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா வேரியபிள் நேம்ஸை யூஸ் பண்ணுறோம், ஃபங்க்ஷன் நேம்ஸு அண்ட் எனி அதர் ரேண்டம் பர்பஸ். கீவேர்ட்ஸ் வந்து தேர் ஆர் 33 கீவேர்ட்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் try, false, true, class, break, continue, and, as, assert, while, for, in, rise, expert, or, not, if, elif, print, import, etc. Identifier. Identifiers are the names given to any variable, function, class, list, methods. இப்போ ஐடென்டிஃபையர் என்னென்னா, இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், ஒரு கிளாஸில் ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னா அவங்களுக்கு நம்ம ஐடி கார்டு ப்ரொவைட் பண்ணுறோம். காரணம் என்னென்னா, அந்த ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஐடென்டிட்டிக்காக பயன்படுத்தக்கூடியது. என்ன கிளாஸ் படிக்கிறாங்க, எந்த இயர் படிக்கிறாங்க, என்ன செமஸ்டர் படிக்கிறாங்க, அவங்களுடைய நேமு, அவங்களுடைய கிளாஸு, செக்ஷனு, அட்ரஸ்ஸு, கான்டாக்ட் நம்பரு, இந்த மாதிரி அந்த ஐடென்டி கார்டில் டிஸ்கிரைப் அபவுட் த ஸ்டூடெண்ட்டுடைய டீட்டெயில்ஸ் இருக்கும். அந்த ஒரு ஐடென்டிட்டிக்காக தான் என்ன பண்ணுறோம், நம்ம ஐடென்டி கார்டு பயன்படுத்துகிறோம். அந்த மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஐடென்டிஃபையர் எதுக்காக பயன்படுத்துகிறாங்கன்னா, ஒரு வேரியபிளை வந்து நம்ம ரெஃபரன்ஸ் வேரியபிளை ப்ரோக்ராமில் வந்து அசைன் பண்ணுறதுக்காக பயன்படுத்தக்கூடியது என்னென்னா இந்த ஐடென்டிஃபையர்ஸ். ஒரு ஐடென்டிக்காக நம்ம ரன் டைமில் கொடுக்கக்கூடிய வேல்யூஸ்க்கு நம்ம ப்ரீடிஃபைனாக என்ன பண்ணுறோம், ப்ரோக்ராம் டெவலப் பண்ணும்போது ஏ பின்னு கொடுக்குறோம். ரன் டைமில் என்ன பண்ணுவோம், ஏக்கு வேல்யூ 5, பிக்கு வேல்யூ 6 இந்த மாதிரி கொடுப்போம். அதாவது 6ன்றது வேல்யூ, ஏன்றது இந்த ரெஃபரன்ஸ் வேரியபிள். அந்த ரெஃபரன்ஸ் வேரியபிளை தான் என்னன்னு சொல்கிறோம், நம்ம ஐடென்டிஃபையர்னு சொல்கிறோம் நம்ம. ஓகேங்களா? அது பாருங்கள், அந்த ஐடென்டிஃபையர் வந்து ப்ரோக்ராமில் டிக்ளேர் பண்ணுறதுக்கு சம் ரூல்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்ப்போம். பைத்தான் இஸ் கேஸ் சென்சிட்டிவ்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள், pktecheducational எஜுகேஷனல் இருக்குது, ஃபுல்லாக அப்பர் கேஸில் இருக்குது. ஸ்மால் லெட்டர்லையும் பார்த்தீங்கன்னா pktecheducational இருக்குது. 2 டிஃப்ரெண்ட் ஐடென்டிஃபையர்ஸ் பார்த்தீங்கன்னா கேஸ் சென்சிட்டிவ், அப்பர் கேஸும் லோவர் கேஸும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கேஸாக எடுத்துக்காது. செகண்ட் ரூல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐடென்டிஃபையர்ஸ் ஸ்டார்ட்ஸ் வித் ஏ கேபிட்டல் லெட்டர்ஸ் ஆர் ஸ்மால் லெட்டர் அல்லது அண்டர்ஸ்கோராக இருக்கலாம். ஐடென்டிஃபையர் மஸ்ட் பிகின் வித் ஆல்ஃபபெட் கேரக்டராக இருக்கணும். ஒன்று கேபிட்டலாக இருக்கலாம், இல்லை ஸ்மாலாக இருக்கலாம், அல்லது அண்டர்ஸ்கோராக இருக்கலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா டஸ் நாட் அலவுடு எனி அதர் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், டிஜிட்ஸு இதெல்லாம் அலோவ் பண்ணாது. ஆனால் ஃபாலோ அவுட் த கேரக்டர் என்ன பண்ணிக்கலாம், நம்ம டிஜிட்ஸு ஸ்பெஷல் கேரக்டர் நம்ம அக்செப்ட் பண்ணிக்காது. அண்ட் ஐடென்டிஃபையர் கேனாட் பி ஏ கீவேர்டு. ஐடென்டிஃபையர்ன்றது என்ன, ஒரு கீவேர்டு கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் லிட்டரல்ஸ். பைத்தான் லிட்டரல்ஸ் பாருங்கள், கிளாசிஃபைட் இன்டு 4 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரிங்கு, செகண்ட் ஒன் கேரக்டர், தேர்ட் ஒன் நியூமெரிக்கு, ஃபோர்த் ஒன் பூலியன் சொல்லிட்டு 4 டைப்ஸ் இருக்குது. அதில் நியூமெரிக் வந்து ஃபர்தராக கிளாசிஃபைடு இன்ட்டு 3 டைப்ஸு, இன்டீஜர், ஃப்ளோட்டு, காம்ப்ளெக்ஸ். இப்போ 1 by 1 டீட்டெயில்டாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங் லிட்டரல்ஸ். ஸ்ட்ரிங் லிட்டரல்ஸ் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, த டெக்ஸ்ட் ரிட்டன் இன் ஏ சிங்கிள் ஆர் டபுள் கோட்ஸில் வரும், அல்லது ட்ரிபிள் கோட்ஸில் வரலாம். பார்த்தீங்கன்னா இந்த சிங்கிள் கோட்ஸ்லேயோ அல்லது டபுள் கோட்ஸ்லேயோ அல்லது ட்ரிபிள் கோட்ஸ்லேயோ வர்றது என்னன்னு சொல்கிறோம், நம்ம வந்து ஸ்ட்ரிங் கேரக்டர்னு சொல்கிறோம். ஸ்ட்ரிங் கேரக்டர் ஆர் ஸ்ட்ரிங் லிட்டரல்ஸ் சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு சொல்லிட்டு டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்துருக்குறோம், ப்ரவீன் சொல்லிட்டு சிங்கிள் கோட்ஸுக்குள்ளே கொடுத்துருக்குறோம். இந்த மாதிரி அந்த கோட்ஸுக்குள்ளே சிங்கிள் கோட்ஸு, டபுள் கோட்ஸு அல்லது ட்ரிபிள் கோட்ஸு இதுக்கு மேலே கொடுத்தோம்னா என்னன்னு சொல்கிறோம், நம்ம வந்து ஸ்ட்ரிங் லிட்டரல்ஸ் சொல்கிறோம். ஸ்ட்ரிங் லிட்டரல்ஸ் பார்த்தீங்கன்னா 2 or more லெட்டர்ஸ் வந்துருக்கணும். அது மாதிரி வந்ததுன்னா அது என்னன்னு சொல்கிறோம், நம்ம ஸ்ட்ரிங் லிட்டரல்ஸ்னு சொல்கிறோம். செகண்ட் ஒன் கேரக்டர் லிட்டரல்ஸ்.
இப்போ கேரக்டர்ன்றது என்னென்னா ஏ அப்படின்னா ஒரு கேரக்டர், பின்றது ஒரு கேரக்டர். ஒரு லெட்டருக்கு மேலே 2 ஆர் மோர் லெட்டர் வந்ததுன்னா அது ஸ்ட்ரிங்காக மாறிடும். சிங்கிள் கேரக்டர் சிங்கிள் டிஜிட்டில் சிங்கிள் கேரக்டராக வந்ததுன்னா அது என்னன்னு சொல்கிறோம், நம்ம வந்து கேரக்டர் லிட்டல்ஸ் சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், அதுவுமே பாருங்கள் சிங்கிள் கோட்ஸ் டபுள் கோட்ஸ்குள்ளே வரலாம். டபுள் கோட்ஸ்குள்ளே கே கொடுத்துருக்கோம், சிங்கிள் கோட்ஸ்குள்ளே ஏ கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி வந்ததுன்னா அதெல்லாம் என்னன்னு சொல்கிறோன்னா கேரக்டர் லிட்டல்ஸ் சொல்கிறோம். Next, numeric literals. Numeric literals further are classified into 3 types: integer literal, float literals, complex literals. இப்போ integer literals என்னன்னா, it includes both positive and negative numbers. பாசிட்டிவ் நம்பரும் வரலாம், நெகட்டிவ் நம்பரும் வரலாம், along with ஜீரோவும் வரலாம். ஓகேங்களா? ஆனால் வந்து இன்டீஜர்ன்றது என்னன்னா ஒரு ஹோல் நம்பர், ஒரு ரவுண்ட் ஃபிகராக இருக்கணும். அந்த மாதிரி வர்றதை என்னன்னு சொல்கிறோம், நம்ம வந்து இன்டீஜர் லிட்டல்ஸ் சொல்கிறோம். நம்ம அதில் பாருங்கள், இட் டஸ் நாட் இன்க்ளூட் ஃப்ராக்ஷனல் பார்ட். இது பவர் வேல்யூ, இந்த ஃப்ராக்ஷனல் வேல்யூ என்ன பண்ணிக்காது, அதை அக்செப்ட் பண்ணிக்காது. இட் கேன் ஆல்சோ இன்க்ளூட் பைனரி, டெசிமல், ஆக்டல், ஹெக்ஸாடெசிமல் லிட்டர்ஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கும். இப்போ பைனரின்றது என்ன, இந்த ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் என்னன்னு சொல்கிறோம், பைனரின்னு சொல்கிறோம். டெசிமல்ன்றது 0, 1, 2, 3 அந்த நம்பர்ஸை நம்ம டெசிமல்னு சொல்கிறோம். ஆக்டல் 0 to 7 ஆக்டல்னு சொல்கிறோம். ஹெக்ஸாடெசிமல்ன்றது இந்த 16 டிஜிட்ஸு. இப்போ 0 to 9 வரும், நம்பர்ஸ் வரும். 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 வரும். 9க்கு அப்புறம் நம்ம 10 ஏன்னு எடுத்துக்குவோம், 11 பின்னு எடுத்துக்குவோம், 12 சி, 13 வந்து டி, 14 வந்து இ, 15 எஃப். இந்த மாதிரி 0 to 15 டோட்டலாக 16 கேரக்டர் இருக்கும். இது என்னன்னு சொல்கிறோம், நம்ம ஹெக்ஸாடெசிமல் லிட்டரல்ஸ் சொல்கிறோம். ஃப்ளோட்டிங் லிட்டரல்ஸ். ஃப்ளோட்டிங் லிட்டரல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னென்னா, இந்த டெசிமல் வேல்யூ, இந்த ஃப்ராக்ஷனல் பார்ட் வரதான் என்னன்னு சொல்கிறோம், ஃப்ளோட்டிங் லிட்டரல்ஸ் சொல்கிறோம். எக்ஸாம்பிள் பாருங்கள், இந்த 10.3ன்றது இந்த மாதிரி இடையில இந்த டிஜிட்ஸுக்கு இடையில டாட் வச்சு வர வேல்யூ, இதை தான் என்னன்னு சொல்கிறோம், நம்ம ஃப்ராக்ஷனல் பார்ட் சொல்கிறோம். அது பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் வரலாம். இந்த மாதிரி வரது தான் என்னன்னு சொல்கிறோம், நம்ம ஃப்ளோட்டிங் லிட்டரல்ஸ் சொல்கிறோம். தேர்ட் ஒன், காம்ப்ளெக்ஸ் லிட்டரல்ஸ். எக்ஸாம்பிள் பாருங்கள், இட் இன்க்ளூட்ஸ் ஏ ப்ளஸ் பிஐ நியூமரல்ஸ். இந்த மாதிரி பாருங்கள், இப்போ ஏ ப்ளஸ் பின்றது என்னென்னா நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஆப்ரேட்டர்ஸ் வித் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம், வித்து ப்ளஸ் ஐ யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து ஒரு 2 ஆர் மோர் காம்ப்ளெக்ஸ் ப்ளஸ்ஸு மைனஸு 2 ஆர் மோர் வேரியபிள்ஸ் வந்து கம்பைன் ஆகி வந்ததுன்னா, அல்லது இன்டீஜர் அல்லது ஃப்ளோட்டிங் எல்லாம் கம்பைன் ஆகிட்டு ஒரே ஸ்டேட்மெண்ட்டாக வந்ததுன்னா அது என்னன்னு சொல்கிறோம், இட் இஸ் கால்டு த காம்ப்ளெக்ஸ் லிட்டரல்ஸ் சொல்கிறோம் நம்ம. Next one, Boolean. Boolean literals have only 2 values in Python. Python program மட்டும் கிடையாது, அதர் லாங்குவேஜ்லையும் both are same தான். True and false. ஒன்று ட்ரூ ஆர் ஃபால்ஸ்க்காக என்ன யூஸ் பண்ணுறோம், நம்ம Boolean literals பயன்படுத்துகிறோம். Given statement is true or false. அது மாதிரி பாருங்கள், if a less than b அப்படின்னு கொடுக்குறோம்னா அந்த கண்டிஷன்ஸ் வந்து கரெக்டாக இருந்ததுன்னா ட்ரூன்னு உங்களுக்கு ரிசல்ட் பிரிண்ட் பண்ணணும், ஃபால்ஸாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஃபால்ஸ்ன்னு பிரிண்ட் பண்ணணும். இந்த கிவன் கண்டிஷன் இஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ், அந்த கண்டிஷனை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கான ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணுறதுக்காக பயன்படுத்தக்கூடியதான் இந்த பூலியன் லிட்டரல்ஸ். ஃபோர்த் ஒன், ஆப்ரேட்டர்ஸ். These are tokens responsible to perform an operations in an expressions. ஆப்ரேட்டர் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா என்னென்னா, இந்த எக்ஸ்பிரஷன்ஸ்க்காக தான் என்ன யூஸ் பண்ணுறோம், நம்ம ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம். ஆப்ரேட்டர்ஸ் வந்து தேர் ஆர் 7 டைப்ஸ் இருக்குது. அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ், கம்பாரிஷன் ஆப்ரேட்டர்ஸ், லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ், ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர்ஸ், மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ். நான் ப்ரீவியஸ் வீடியோவில் பாருங்கள், நான் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் கம்பாரிஷன் ஆப்ரேட்டர்ஸ் பற்றி நான் கொடுத்துருக்குறேன். ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் வாட்ச் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். எக்ஸாம்பிள் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டருக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். அதில் அடிஷனுக்கு வந்து நம்ம ப்ளஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம், சப்ராக்ஷனுக்கு மைனஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம், மல்டிப்ளிகேஷனுக்கு அஸ்ட்ரிக் சிம்பிள் யூஸ் பண்ணுறோம், டிவிஷனுக்கு ஸ்லாஷ் யூஸ் பண்ணுறோம், மாடுலஸ்க்கு பர்சன்டேஜ், எக்ஸ்பொனன்ஷியேஷனுக்கு டபுள் அஸ்ட்ரிக் சிம்பிள் யூஸ் பண்ணுறோம், ஃப்ளோர் டிவிஷனுக்கு டபுள் ஸ்லாஷ் யூஸ் பண்ணுறோம். ரைட் சைடில் இருக்கிறது எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்றது என்னன்னு சொல்கிறோம், நம்ம சின்டாக்ஸ்னு சொல்கிறோம். ஆட் 2 வேல்யூஸ், ஒய் subtract from x, multiply 2 value x and y. இதில் x and y என்னன்னு சொல்கிறோம், ஆப்ரண்ட்னு சொல்கிறோம். இன்பிட்வீன் வர அந்த சிம்பிளை என்னன்னு சொல்கிறோம்னா ஆப்ரேட்டர்னு சொல்கிறோம். இது x டிவைடட் y, x மாடுலஸ் y, x பவர் yன்னு சொல்லுவோம்.
X floor division Yன்னு சொல்லுவோம். Punctuators. These are the symbols that used in Python to organize the structures, statements and expressions. இது பாருங்க பைத்தான் ப்ரோக்ராம்ல யூஸ் பண்றோம். இது பாருங்க டப்பிள்ஸ்க்கு வந்து ஸ்கொயர் பிராக்கெட் யூஸ் பண்ணுவோம். லிஸ்ட்டுக்கு வந்து பிராக்கெட் யூஸ் பண்ணுவோம். டிக்ஷனரிக்கு கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி ஈக்குவல் டு ப்ளஸ் ஈக்குவல் டு இந்த மாதிரி ஈக்குவல் டு இந்த மாதிரி நிறைய சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுறோம். இந்த ஃபங்க்ஷுவேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா என்னென்னா நம்ம ஸ்ட்ரக்சர்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸில் அல்லது எக்ஸ்பிரஷனில் என்ன பண்ணுறோம் நம்ம இந்த ஃபங்க்ஷுவேட்டர் நம்ம யூஸ் பண்ணிட்டுருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.